இன்னைக்கு எபிசோட்ல முத்துவும் அண்ணாமலையும் எவ்வளோ பொறுமையா சொன்னாலும் வாசுதேவன் கேட்கறதா இல்ல. அவரு மேலும் மேலும் மீனாவை மோசமா திட்டுறாரு. அண்ணாமலையும் தப்பே செய்யாத பொண்ணு மேல பழி போடாதீங்கன்னு கோவப்படுறாரு. கடைசியா பொறுமை இழந்த முத்து வாசுதேவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறான். அண்ணாமலை முத்து கிட்ட பொறுமையா இருடான்னு சொல்றாரு. முத்துவும் எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கிறதுன்னு கேக்குறான். ஸ்ருதியும் ரவியும் முத்துவை திட்டுறாங்க. சுதாவும் முத்துவை திட்டிட்டு விஜயா கிட்ட இதுக்குதான் இவனை கூப்பிட வேணான்னு சொன்னேன்னு சொல்றாங்க. மறுபடியும் வாசுதேவன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம முத்து கிட்ட சண்டைக்கு போறாரு. வாங்கின அடி பத்தல போல. அண்ணாமலை வாசுதேவன் கிட்ட பேசி பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. சுதாவும் அடிச்சது உங்க பையன், அது உங்களுக்கு தப்பா தெரியலன்னு கேக்குறாங்க. ரவி என்னதான்ப்பா நடக்குது இங்கன்னு கேக்குறான். அதுக்கு ஸ்ருதி என்ன நடந்திருந்தாலும் அந்த ஆளு எப்படி ஏன் அப்பாவை அடிக்கலான்னு கேக்குறா. விஜயாவும் முத்துவை தான் திட்டுறாங்க. முத்துவும் ஏன் பொண்டாட்டியை யாராவது ஏதாவது சொன்னா மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு கோவப்படுறான். அப்புறம் முத்து மீனாவை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஸ்ருதி கிட்ட அவ அப்பா உன் கல்யாணத்தை போயும் என்ன அடிச்சான், இப்பவும் என்ன அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான், சந்தோஷம்னு சொல்றாங்க. சுதா அண்ணாமலை கிட்ட இப்படி ஒருத்தன் இருக்க வீட்டுக்கு எங்க பொண்ணை எப்படி அனுப்புறதுன்னு கேக்குறாங்க. அண்ணாமலையும் சின்னதா முடிய வேண்டிய பிரச்சனைய பெருசு பண்ணது உங்க புருஷன் தான்னு சொல்றாரு. உங்க இஷ்டத்துக்கு நீங்க தனியா ஒரு முடிவு எடுக்காதீங்கன்னு சொல்றாரு. அண்ணாமலை ரவி கிட்ட ஸ்ருதிய கூட்டிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்றாரு. ஸ்ருதி அப்பா அவகிட்ட உன் அப்பாவை அடிச்சவன் வீட்டுக்கு நீ போகணுமான்னு யோசி அப்படின்னு சொல்றாரு. விஜயா முத்து கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ வாமான்னு சொன்னா நான் வரலன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரூமுக்கு போயிடுறா. அண்ணாமலை ரவி கிட்ட ஸ்ருதிக்கு பேசி புரிய வச்சு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரோஹிணியும் வித்யாவும் நம்ம நினைச்சதை விட பெருசா ஒண்ணு நடக்குதுன்னு சந்தோஷப்படுறாங்க. ரோஹிணி கடவுள் காப்பாத்திட்டாருன்னு சொல்றா. ஆனா வித்யா இப்பயும் முத்துதான் உன்னை காப்பாத்தினான்னு சொல்றா. எப்படியோ ஏன் மாமியார் இனி என் அப்பாவை பத்தி கேட்க மாட்டாங்கன்னு சந்தோஷப்படுறா. இது எவ்வளவு நாளைக்குன்னு நாமளும் பார்க்கலாம். விஜயா வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப கோவமா இருக்காங்க. மனோஜ் பசிக்குது சாப்பிடலான்னு கேட்டா அவங்க கிட்ட கத்துறாங்க. சம்மந்தி வீட்டுக்கு முன்னாடி என் மான மரியாதை எல்லாம் போச்சுன்னு கோவப்படுறாங்க. அண்ணாமலை வீட்டுக்கு வந்த உடனே அவர்கிட்டயும் சண்டை போடுறாங்க. அண்ணாமலை மனோஜ் கிட்ட ரவியும் ஸ்ருதியும் இன்னும் வரலையான்னு கேக்குறாரு. மனோஜும் அவங்க எல்லாரும் ஸ்ருதி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றான். விஜயா முத்துவையும் மீனாவையும் திட்டிட்டே இருக்காங்க. அண்ணாமலை நம்ம வீட்டு பொண்ணு மேல திருட்டு பழி போட்டிருக்காங்க, அவ அப்படி பண்ணுவாளான்னு கேக்குறாரு. அதுக்கு விஜயாவும் யாருக்கு தெரியும், பண்ணாலும் பண்ணிருப்பான்னு சொல்றாங்க. அண்ணாமலையும் கோவமா அவளை பத்தி தெரிஞ்சும் இப்படி பேசாத, உன் காசுல வாங்கின நகைன்னு சொல்லி காமிச்சதுக்காக அவ போட்டிருந்த நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு அவ புருஷன் வாங்கி கொடுத்தாதான் போட்டுப்பேன்னு மஞ்ச கயிறு மட்டும் தான் போட்டிருக்கான்னு சொல்றாரு. வாசுதேவன் மீனாவை திருடிட்டான்னு சொல்றதுக்கு அவரும் ஒன்னும் நியாயமான ஆளு இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு மனோஜ் இப்படி சொன்னதுக்கு மீனா திருடலைன்னு நிரூபிச்சிருக்கணும், அவரை அடிச்சா சரியா போயிடுமான்னு கேக்குறான். விஜயா ரவி வீட்டோட மாப்பிள்ளையா அங்கேயே போயிடுவான்னு கவலைப்படுறாங்க. அண்ணாமலை அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது, நான் ரவி கிட்ட பேசுறேன்னு சொல்லி கால் பண்றாரு. ரவியும் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு அப்புறம் பேசுறான். ரவியும் இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறான். அண்ணாமலையும் என்ன பண்றது, உன் மாமனாரும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டாரு, முத்துவும் முட்டாள்தனமா கை நீட்டிட்டான்னு சொல்றாரு. பேசினா எந்த பிரச்சனையும் தீந்துரும், நீ பேசி ஸ்ருதிய வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. என்னால எதையும் யோசிக்க முடியல, நான் அப்புறம் பேசுறேன்னு ரவி போனை வச்சுட்டான். இந்த பிரச்சனை முடியுமா, எப்ப இவங்க இந்த வீட்டுக்கு வருவாங்க, இனி வர எபிசோட்ல பார்க்கலாம்.